ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் தைத்திங்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. காலையில் கோலம் போட்டதுமே நான் கலர் கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு இவங்களே கோலத்துக்கு கலர் கொடுத்துட்டாங்க. பெண் குழந்தைங்க இருந்தாலே வீடு எப்போவுமே கலகலப்பாக வீடு நிறைஞ்சிருக்கோங்க. விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சு. நாங்கள் எப்போவும் வீட்டு வாசலில் வச்சு தான் விநாயகருக்கு வீடு மாதிரி கட்டி பூஜை பண்ணுவோம். எவ்வளோ பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் இப்படி விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்போம். விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா ஸ்டவ்லேயே பொங்கல் வச்சுருவேங்க. அடுப்புலலாம் வச்சதில்லை. மண்பானையில் பொங்கல் வைக்க லாஸ்ட்டு 3 இயர்ஸாக தான் மண்பானையிலையும் பொங்கல் வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டீல் பாத்திரத்துலேயே வச்சுருவேங்க. சரி, ஸ்டீல் பாத்திரம் வேண்டாமே, மண்பானையிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்பானையிலே வச்சிட்ருக்கேன். பொங்கல் அழகாக பொங்கி வந்துருச்சுங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டேன். எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க. இந்த புது வருஷம் எல்லாரோட விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல பாசிட்டிவான வருஷமாக அமையும். எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க. மைண்டை எப்போவும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம பாசிட்டிவாக வைக்க வைக்க அது மைண்டுக்கே பழகிடுங்க. எப்போவுமே பாசிட்டிவாகவே மாறிடுவோம். நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையும். எல்லாரோட விஷயம் கண்டிப்பாக இறைவனோட அருளால் உங்கள் வீட்டில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்க. பொங்கல் செஞ்சாச்சுங்க. பொங்கல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.